இப்ப இதான இப்ப இது சாரணா பிறகு புல்ல நரிச்சு எடுக்கணுமோ காப்பி விடுறேன் அப்படியே விடுறது கொடி வளர்ந்துரும் மேலே கொடி வளர்ந்து பெஞ்சால வேறுங்க அதே சமயம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து கத்திரிக்காய் எல்லாம் வாங்கி நிற்கணும் பாருங்க இது பாருங்க இது இது என்ன காய்க்க வலிக்கிட்டோம் வெள்ளரி ஓ எங்க பிஞ்சல் இருக்கு பிடிச்சிட்டோம் ஓ இதான் பிடிக்குது பாருங்க இதான் வந்து வெள்ளரி பூ பாருங்க வெள்ளரி எல்லாம் பூத்து கிடாக்கு இப்பதான் பிஞ்சல் வந்து பிடிச்சி கிடாச்சு பாருங்க இவர் வந்து பிடிங்கி எங்களுக்கு காட்டி இருக்கிறார் பாருங்க இதான் வந்து அந்த குழாய் ஊற்றி வர நோய் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்க எத்து நடதா குத்துப்பட்டு கிடாக்குண்டு இது வந்து ஒன்றுக்கும் பிரியோசனம் இல்லை உள்ள புளி இருக்கு இஞ்சடக்கு பாருங்க உடைக்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உடைக்க ஒரு புழு வந்திருக்கு முள்ளுக்கு கருப்பு கருப்பாக இருக்கு இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே இதை பாருங்க அணியாம் இது உடைக்க உள்ளக்கு வந்து இதே பிரச்சனை இந்த உள்ளறைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதுகளுக்கு வந்து நோய் புது நோய்கள் வருது இப்போ இது வந்து இப்போ படர விட்டு கிடாக்கு இது வந்து நாங்கள் இப்போ ரெண்டு பக்கம் கத்தர் நிற்கிறோடைய இது வந்து பிரச்சனை இல்லை இதுக்கு வந்து பூச்சி தாக்கம் வந்து குறைவாக இருக்கும் இப்போ இதே சமயம் நீங்கள் வந்து உளுந்துகள் வந்து இப்போ அதில் பாருங்க அந்த இடையில வந்து தண்ணி போகுது தண்ணி கங்கால வந்து உளுந்துகள் நிற்கிது அப்போ அந்த உளுந்துக்க பார்த்தீங்கன்றதுனா உளுந்துல இருந்தால் வந்து பூச்சிகள் வந்து வாருது இப்போ அந்த பூச்சி ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கத்தரி தோட்டம் அதாவது வந்து இன்றைக்கு வெள்ளரி தோட்டம் கத்தரி தோட்டத்தை வந்து நாங்கள் வந்து பேரடலான்னு வந்திருக்கிறோம் பார்த்தா வந்து நான் வந்து இப்போ பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பெஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வர்த்தக பல தோட்டம் பாருங்க இங்கே வந்து தோட்டாரெலாம் வந்து வந்துருக்கோம் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க தோட்டத்துக்கு வந்து ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து வந்துருக்கீங்க வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வேற வெள்ளரி தோட்டத்தில் நிற்கிறேன் பாருங்கோ எப்படி வந்து ஆள் வந்து சாரிக்கும் நிற்கிறார் வெள்ளரி வணக்கம் அண்ணன் எத்தனை சாரியல் ஒரு மூன்றாந்திரம் சாரிங்களோ ஆமாம் இது என்னத்துக்காண்டி இப்போ மூணாந்திரம் சாரணும் கொடி புல்லு முளைச்சா காய்க்கா புல்லு முளைச்சா காய்க்காதோ இப்போ இது வந்து புல்லு முளைச்சா காய்க்காதான் இப்போ இதான இப்போ இது சாரணா பிறகு புல்ல நரிச்சு எடுக்கணுமோ காப்பி விடுறேன் அப்படியே விடுறது கொடி வளர்ந்துரும் மேலே கொடி வளர்ந்து பெஞ்சால வேறுங்க அதே சமயம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கத்திரிக்காய் எல்லாம் வாங்கி நிற்கணும் பாருங்க இது பாருங்க இது என்ன காய்க்க வலிக்கிட்டோம் வெள்ளரி ஓ எங்க பிஞ்சல் இருக்கு பிடிச்சிட்டோம் ஓ இதான் பிடிக்குது பாருங்க இதான் வந்து வெள்ளரி பூ பாருங்க வெள்ளரியெல்லாம் பூத்து கிடாக்கு இப்போ தான் பிஞ்சல் வந்து பிடிச்சி கிடாக்கா இதில் வந்து ஒரு பிஞ்சம் இன்னும் காணையில் அஞ்சு இதில் அஞ்சு பாருங்க இது வந்து பிஞ்சு பாருங்க இப்போ சின்ன பிஞ்சா பிடிச்சி கிடாக்கு இப்போ இது இந்த பிஞ்சு வந்து எத்தனை நாளில் வந்து பெருசாக முத்தும் இன்னும் ஒரு 20 நாள் முத்திரும் 20 நாள் முத்திரும் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பாருங்க இதுல எல்லாம் இஞ்சி பாருங்க இதுக்கு ஒரு பெரிய பிஞ்சு ஒன்றுடாக்கு வெள்ளரி பிஞ்சு இதுக்கும் அந்த நோய் வந்துட்டேன்னா மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா இடம் வந்து நோய் வந்துட்டு இப்போ கூட வந்து டக்கட நோயல் பிடிச்சிருக்கு அந்த புழுக்குத்தல் மாதிரி வந்துருக்கு பாருங்க இஞ்சாலை எல்லாம் வந்து இது ஃபுல்லாக வந்து ஆகிட்டு தான் இப்போ இது சாரி முடிக்க உங்களுக்கு எத்தனை நாள் பிடிக்கும் இந்த வெள்ளரி சாரி முடிக்க 3 நாள் செல்லும் 3 நாள் செல்லும் இது கிடக்கும் இஞ்சி பாருங்க இதுல வந்து வெள்ளரிடாக்கு இங்கே பெரிய இதுல எங்க கிடக்குண்ணா இது கொஞ்சம் பெரிய வெள்ளரி இங்கே பாருங்க இதில் வந்து இது கொஞ்சம் பெரிய வெள்ளரி பிஞ்சு இதில் என்னத்துக்கானே அந்த புழுக்குத்தல் மாதிரி நோய் வேறு இது அது இந்த குழாவிங்க இதான் பிடிச்சி பிடிக்குது இதில் பிஞ்சு பிடிச்சிருக்கேண்ணே இங்கே பாருங்க இதுலேயே ஒரு பிஞ்சு விடாக்கு இதுலேயே ஒரு பிஞ்சு விடாக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பிஞ்சு பிடிக்குது இல்லாடா இப்போ பிஞ்சு எல்லாம் நான் பிடிச்சிக்கிடாக்கோ மூன்றாவது விடா உரம் போட்டு மூணாம் தண்ணி விட்டுக்கிறாங்க இப்போ வேறு வந்து உரம் போட்டு 3ஆம் தடவை தண்ணி வந்து விட்டுருக்கிறாராம் இஞ்சால பாருங்க அப்படியே வந்து இப்போ வந்து புல்லுகள் வந்து சாரி விடணும் இது இப்படியே இப்போ விடுறதால இப்போ இதுக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை புள்ளி சேர்த்துரும் அப்படியே புள்ளி சேர்த்து கொடி பணந்துடும் மேலே கொடி பணம் தான் கொடி பணந்துடும் பிறகு ஒன்றும் பிரச்சனை இப்போ இப்படி இது வந்து இப்போ கொடி வளர்றதுக்கு இடமே தெரியாத தானே படம் பிறகு அப்போக்கே என்ன இறைப்பியல் அது இறக்கும் கொடியில் இறக்கி விடணும் வேக்கால விட்டுட்டு மிச்சம் எல்லாம் வேக்கால இறக்கி விடணும் இறக்கணும் அவ்வளோ கொடி வந்தா இதெல்லாம் இறக்கி விட்ட நீங்க இறக்குவோம் இப்படி இறக்கி விடணும் இப்போ வேக்காலுக்கு இப்படி இது வந்து இப்படி வேக்காலுக்கு போனால் இது வந்து இப்படி இறக்கி சரியா இப்படியெல்லாம் இறக்கி விட்டா சரி ஃபுல்லாக
இப்போ என்ன இது வந்து பெரிய கிடாக்கு தடா வேணும் உட்காந்து கிடாக்கு இதுக்கு காவம் கிடாக்கு பெரிய கிடாக்கு தான் நான் தேடி பார்க்கணுமா. இப்போ அவர் வந்து சாடுறபடியே அப்புறம் அவர்கிட்ட நேரத்தை வந்து நாங்கள் வந்து நக்கிறது தெரியாது. இப்போ பாருங்க இஞ்சால வந்து ஃபுல்லாக வந்து இவர்தான் தோட்டம். இப்போ இவர் வந்து இதெல்லாம் வந்து சாரி இருக்கிறார் பாருங்க. இந்த புல்லுகள் வந்து இப்போ சாரண புல்லுகள் எல்லாம் வந்து செத்துருமா. அதில் வந்து நீங்கள் இப்போ புல்லு சாரை மருந்து இதுக்கு அடிக்கலாம் அடிக்கலாம் கொடியல்ல செத்துப்போம் கொடியும் செத்துப்போம். இப்போ கொடியும் செத்து போட முன்னாடியா அந்த மருந்துகள் வந்து பாவிக்கலாதான். இப்போ இதுக்கு வேற 2 மாகாண்டு எது வேற 2 மாகாண்டு இது 2 மாகாண்டு. இப்போ எத்தனை வச்சு காய்க்கிறதுலேருந்து 2 மாதம் அப்படி 2 மாகாண்டு 3 மாதத்துல 3.5 மாதத்துல காய்க்கும். 3 மாதத்துல காய்க்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வருது 1 மாதம் வச்சு 2 மாதம் ஆகுது. பங்குனிக்கு காய வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க காய்க்குமான்னு சொல்லி அதே மாதிரி காய்ச்சி கிடாக்கு. இப்போ நான் வந்து இது ஆரம்ப கட்ட வீடியோவும் போட்டிருப்பேன். இவர் வந்து நடையக்கே நீங்கள் வந்து பார்த்துருப்பீர்கள். அதே சமயம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பிஞ்சு பிடிக்க பார்க்குறீர்கள். இதே சமயம் இது ஒரு முடிவிலையும் உங்களுக்கு ஒரு காணொலியாக வந்து நான் இதை வந்து காட்டுவேன். நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னதுக்கானே அந்த இலையில வந்து வெள்ளை ஓட்டையாக கிடக்குது? அது நோயோ என்ன நோய் என்ன நோய் அது என்ன நோய் என்ன நோய்ன்ட்டு தெரியாது. பலடி வந்துடுது நோய் வந்துடுது. இது ஒரு புதுவிதமான நோயா உங்களுக்காராவது தெரிஞ்சால் நீங்கள் வந்து கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணி விடுங்க என்ன நோய்ன்னு சொல்லி. புழு குத்தி பாருங்க. இல்லை அப்படியே கறி இது வந்து தக்காளிக்கும் பிடித்தானே இல்லை வந்து தண்டை கறி தானே கொடி வட்டணும் தக்காளி எல்லாம் மறக்கான நோய் வந்துடுது புது நோயனா பாருங்க. இந்த நோயை பற்றி உங்களை யாருக்காவது தெரிஞ்சா இதுக்கு என்ன மருந்துன்னு சொல்லி கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணிவிடுங்க. இஞ்சால பாருங்க இஞ்சால வந்து கத்திரிக்காய் எல்லாம் வந்து ஆஞ்சு நிற்கணும். இதில் வந்து கத்திரிக்காய் மூட்டையாக கட்டுப்படுது பாருங்க. அவர் வந்து இப்போ எல்லா இடம் வந்து எங்களுக்காண்டி இப்போ வந்து கொடியல் வந்து தேடுறார். இப்போ எங்கே இப்போ என்னென்ன நோய் இதான் பிடிக்குது இங்கே இதுக்கே நோய் வந்துட்டேன் இதான் இந்த காய் நோய் இதான். இது அந்த குத்தல் நோய் வந்துட்டேன் பெரிய நோயாக கூட அடிச்சாடிதான் மறந்து விளைஞ்சி இது வந்தால் ஒன்றும் செய்யலாண்ணே அண்ணியா தூக்கி அறிய வேண்டியா மாட்டுக்கும் போடையில வெள்ளரி அது நெல்லு கடிக்கிற மறந்து பண்ணி அடிக்கிறேன் அடிச்சா அதுக்கும் போயில்லை அது கொஞ்சம் கட்டுப்படுத்து. அப்போ இந்த நோய் யாருக்காவது வந்தா வந்து பிடிக்குது எங்க இங்க பிடிக்குது இதுல கிடக்கு இதுல வந்து பிஞ்சு பிடிச்சிருக்கு. இப்படி பிஞ்சு வரைக்கான் திடீரென அந்த குத்தல் நோய் வந்துருமே இனி வராது. சின்ன இதெல்லாம் பேரு இந்த பூக்கெல்லாம் பேர் இஞ்சி பாருங்க. இது வந்து வெள்ளரி பிஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பூவுக்கு தானா வந்து அந்த குழாய் போய் கடிச்சு அந்த ஓட்ட மாதிரி வர்றதாம். இதுல வந்து இந்த 2 பிஞ்சுலயும் வந்து இல்ல பிடிக்குது. இதுக்குள்ளுக்கு எங்க கிடக்கண்ணா இதுல கிடக்கு இஞ்சி கிடக்கு இதுல எல்லாம் கிடக்கு. ஆனா இதுல வந்து அந்த இது குத்தல் வந்துட்டாக்கு அதுலாம் கொடுக்கலாம் இப்ப கொடுக்கலாம். குத்தல் எல்லாம் கிடக்கு பிரச்சனை இல்லையா சில இதுகள் கொடுக்கலாமா வேண்டான்னு சொல்ற. இஞ்சி பாருங்க இதுக்கு வந்து பிஞ்சு இதுல வந்து ஒரு பிஞ்சு பிடிச்சிருக்கு. அந்த விரந்து அடிச்ச அப்புறம் இந்த கட்டுப்படுத்து இல்லையான்னு சொன்னா அந்த ஏபிசி கொடுத்து கொடுக்க விரந்து இருக்கேன். அதான் நான் வண்டி அடிச்சேன் இல்லையான்னு சொன்னா கட்டுப்படுத்த கட்டுப்படுத்துறேன். அவர் இன்னொருத்தர் வந்து செய்திருக்கார் இது அந்த ரவர் போத்தல்ல மேல அந்த மருந்து ஒன்று இருக்கான் அது ஸ்ப்ரே பண்ணி விட்டா அதுல ஒட்டுப்படும் பண்ண மாதிரி அதுக்கும் கட்டுப்படுத்துதோ இல்ல அதுக்கு பெருசா கட்டுப்படுத்தாது இப்போ அதுக்கு அப்ப பெருசா கட்டுப்படுத்தான்னு சொல்றீங்க. இப்போ அந்த இதை விட இது வந்து நெல்லு கடிக்கிற மருந்தானா அடிச்சு வரா. இப்போ நீங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த இது வந்து புது நோய் தான் இதுக்கு ஒன்றும் செய்யல இல்லை வந்து நாங்கள் வைக்க ஒன்றும் இல்லை இப்பதான் பெருது இது வித்தியாசமான நோய். இங்க இதுல எங்கடாக்கோ என்ன நோய் அந்த குழாய் ஊத்தி அஞ்சு பாருங்க. இவர் வந்து பிடிங்கிக்கு எங்களுக்கு காட்டியிருக்கிறார் பாருங்க. இதான் வந்து அந்த குழாய் ஊற்றி வர நோய் எப்படி இருக்குன்னு சொல்லி இஞ்சி பாருங்க. எத்தனை அடுத்தா குத்துப்பட்டு கிடாக்கண்டு இது வந்து ஒன்றுக்கும் பிரியோசனம் இல்லை. உள்ள புளி இருக்கு இஞ்சிடாக்கு பாருங்க. உடைக்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உடைக்க ஒரு புழு வந்துருக்கு முள்ளுக்கு கருப்பாக இருக்கு இஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லி இஞ்சி இதை பாருங்க. அணியாம் இது உடைக்க உள்ளக்கு இதே பிரச்சனை ஃபுல்லாக வந்து ஒன்றும் செய்யலைண்ணா. இந்த நோய் வந்தா இனி வார பிஞ்சு தான் பேர் வந்தா இது எத்தனை நேரம் அடிக்கணும் அப்போ அந்த மருந்து? அது எந்த நேரம் அடிக்கலாம் பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இந்த பூக்காண்டி தான் பேர் இந்த குழாய் இந்த பூக்காண்டி இந்த புல்லுக்காண்டி தான் பேர் இந்த புல்ல இருக்க பூக்காண்டி தான். இப்போ இந்த வெள்ளரி பூக்கும் பெறாதோ வெள்ளரி பூக்கும் தானே வருது அதுக்கும் இதுக்கும் பேர் இதுக்கும் பேர் எல்லாத்துக்கும் பேர். இப்போ எல்லாத்துக்குமே வந்து இந்த சுத்தோட கத்தரியில்
அஞ்சால பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரனை வந்து கதறி காஞ்சி மூடியா போட்டு இருக்கிறார் பாருங்கோ. இப்போ நான் வந்து இது வந்து கத்தரி தோட்டம், சுற்றி முற்றி கத்தரி தோட்டம், இடையில தான் வெள்ளரி தோட்டம். வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு வெள்ளரி தோட்டத்தில் நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம். இப்போ பாருங்கோ எப்படி வந்து இது வந்து இப்போ தண்ணி வந்து கட்டினதாம் இந்த வெள்ளரிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுகளுக்கு வந்து நோய் புது புது நோய்கள் வருது. இப்போ இது வந்து இப்போ படர விட்டு கிடாக்கு. இது வந்து நாங்கள் இப்போ ரெண்டு பக்கம் கத்தரி நிற்கிறோடையே இது வந்து பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து பூச்சி தாக்கம் வந்து குறைவாக இருக்கும். இப்போ இதே சமயம் நீங்கள் வந்து உளுந்துகள் வந்து இப்போ அதில் பாருங்க அந்த இடையில வந்து தண்ணி போகுது. தண்ணி கங்கால வந்து உளுந்துகள் நிற்கிது. அப்போ அந்த உளுந்துக்க பார்த்தீங்கன்னா உளுந்துல இருந்தால் வந்து பூச்சிகள் வந்து வாருது. இப்போ அந்த பூச்சியால் வந்து கத்தரிக்கு வந்து புழுத்தாக்கம் வந்து ஏற்படுது. அப்போ அந்த தாக்கத்தை வந்து சரியான வெள்ளரி பிஞ்சு இருக்குதான் அந்த பிஞ்சிலேயே வந்து நோய் புழு வந்து குத்தி இப்போ அந்த பூக்கேக்கையை வந்து பிஞ்சு பிடிக்க பூ வந்த அப்புறம் தான் அந்த பிஞ்சு பிடிக்குது. அந்த பிஞ்சு பிடிக்கேக்கே அதில் வந்து இப்போ குழவி வந்து அதில் இருந்து ஓட்டை வந்துடும். அப்புறம் புழுவாக வந்துடும். அப்படி அது ஒன்றுக்கும் பிறகு யோசனம் இல்லாமல் போயிடும். இப்போ அப்படி வந்து நிறைய பிரச்சனை. இப்போ வந்து வெக்க கூடி கத்தரியெல்லாம் வந்து காய் வந்து சரியாக குறைஞ்சிட்டுது. சரியான குறைவா இன்னொரு எல்லாருக்குமே வந்து கத்தரி வந்து காய்க்கவே இல்லையா. மேலும் சொன்னால் இப்போ திடீரெண்டு விலையும் கூடிட்டுது. இப்போ கத்தரி இப்போ இங்கே வேறுங்க இஞ்சல் எல்லாம் இது இல்லாமல் காய்ச்சி கிடாக்கு. ஆனால் வந்து இப்போ விலை பிரச்சனையில என்னென்னு சொல்கிற இப்போ வந்து எல்லா டைம் வந்து இப்போ 1-2 காயோடான் இருக்குது. இப்போ அந்த ஃபுல்லாக வந்து ஒரு டைம் வந்து நிறைய காயண்டு இல்லை. இப்போ இவரெல்லாம் வந்து முட்டி வந்து முதல்ல ஆஞ்சு தான் இப்போ வந்து காய குறைஞ்சிட்டு இந்த மாதிரி சொல்லிச்சினோம். இஞ்சில் பாருங்கோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தோட்டக்காரரெல்லாம் இருந்து கதைக்கணும். ஒரு நாவல் ஒன்று இருக்கு. இப்போ அதிலேருந்து கதைக்கணும் எல்லாருமே. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த டைமில் வந்து இருக்க ஒரு ஆசையாக தான் கிடக்கு. ஆனால் இப்போ இந்த கிளைமேட் கொஞ்சம் வித்தியாசம். இந்த கிளைமேட்டுக்கு வந்து கட்டுப்படமாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் பெறாது. இப்போ பாருங்கோ நாங்கள் வந்து இப்போ வெள்ளரி தோட்டத்தில் நிற்கிறோம். இஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்த்தகப்பழம் இப்போ அது பக்கத்துலேயே இருக்க ஒரு கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஒரு 6-7 கண்டு வச்சுருக்கேன். இப்போ வர்த்தகப்பழத்துலேயும் வந்து பிஞ்சுகள் வந்து பிடிச்சி கிடாக்கு. போட்டாம்பழம்ல வந்து பிஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் நான் வந்து ஒரு பிஞ்சு ஒன்று கண்டுனேன். இடையில நான் பார்த்தேன் ஒரு பிஞ்சு வந்து பாருங்க. இதுல எல்லாம் சுற்றி வந்து இது வந்து வர்த்தகப்பழம் தான். நிறைய பிஞ்சல் வந்து பிடிச்சி கிடாக்கு. பிஞ்சால பாருங்க இதில் வந்து ஒரு பிஞ்சு ஒன்று பிடிச்சிருக்கு பாருங்க. வர்த்தகப்பழ பிஞ்சு நிறைய பிஞ்சல் வந்து பிடிச்சி கிடாக்கு. இஞ்சாலையும் பாருங்க இது. இதுலேயும் வந்து நிறைய பிஞ்சல் எல்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ அவரும் சொல்கிறார் அங்காலயம் தண்டோடத்துலேயும் வந்து நிறைய வர்த்தகப்பழ பிஞ்சல் கிடாக்காம். வாங்க போய் பார்க்கட்டாம். வாங்க தொடர்ந்து இப்போ அங்கால போய் பார்ப்போம். இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்வேன்.